விக்ரம் மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எங்க வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பாடம். இன்னொன்னு அவரை ரசிக்கிற ஒரு பெரும் கூட்டம். அதாவது ஒரு காலையே எடுத்துக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்றாரு, அதற்கப்புறமும் நான் தன்னம்பிக்கையோட எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல நிக்கிறேங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சேது சமயத்துலலாம் அந்த சேதுக்காக அவர் பட்ட துன்பங்கள்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது எச்சில் எல்லாம் போட்டிருந்த ஒரு இடத்துல ஒரு உருவம் கிடக்குது, திரும்பி பார்த்தா விக்ரம். என்னன்னா அந்த கேரக்டருக்காக பட்டினி கிடந்து மொட்டை அடிச்சு ஒரு மாதிரி ஆகி அவர் நிஜமாவே அந்த மாதிரி ஷூட்டிங் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே வந்து அப்படி பறந்துருக்காங்க. பார்த்தேன்னு கேரக்டருக்காக தன்னை டோட்டலா அர்ப்பணிக்கிறது இருக்குல்ல. சினிமாவில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் மேஜிக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை வந்து நீங்கள் பெரிய வீரனெல்லாம் காமிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து விக்ரமை தவிர வேறு யார் இருக்கா? கமல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, பட்டு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இருக்குல்ல. அஜித் விஜய்னா ஆக்ஷன் ஹீரோவா மாறதுக்கு முன்னாடியே விக்ரம் சார் வந்து ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டார் சார். ஆனாலும் இன்னும் அஜித் விஜய் தாண்டி ஒரு மார்க்கெட் வந்து பிடிக்கும். அதான் அந்த தொய்வுன்னு நான் சொல்றேனே. நடுவில் ஒரு கேப் விட்டார் பார்த்தீங்களா, இந்த ஐ படத்துக்கு அந்நியன் படத்துக்கு எல்லாம் கேப் விட்டது தான் பெரிய காரணமாகும். சமீபத்தில் நிறைய ஆடியோ லான்ச் வந்து நடந்தது சார். நிறைய இந்த நடிகர்கள் வந்து மோட்டிவேஷனல் பண்ணுறதா சொல்லிட்டு நிறைய காக்கா கழுகு கதை சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் விக்ரம் சாரோட இந்த தங்கலான் ஆடியோ லான்ச் நடந்தது சார். ரொம்பவே பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசாமல் இவர் மோட்டிவேஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஆடியோ லான்ச்? நிச்சயமா அது வந்து அந்த ஸ்பீச் எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு ஸ்பீச். ஏன்னா ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட மனம் தளர்ந்து படுத்துக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. சமூகம் ரொம்ப சவால் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்றதே இல்லை. ஒரு பாதையில் போகும்பொழுது முள்ளும் கிடக்கும், ரோஜாவும் கிடக்கும், எல்லாம் கிடக்கும், நம்ம தாண்டி தான் போகணுங்கிற எண்ணம் வந்து இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்களுக்கு இல்லை. அப்படி வந்தோடனே நமக்கு எல்லாமே கிடைச்சிடணும், அப்படி கதவை திறந்தா வீட்டு வாசலில் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்துடுச்சு. ஆனால் விக்ரம் மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எங்கே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பாடம். இன்னொன்று அவரை ரசிக்கிற ஒரு பெரும் கூட்டம். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள வந்து ஒரு தன்னம்பிக்கை உள்ளவனாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்பீச் அது. அதான் ஒரு காலையே எடுத்துக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு, அதற்கப்புறமும் நான் தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல நிற்கிறேங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து விக்ரம் சொல்லும் பொழுது மொத்த கூட்டமும் அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் காமிச்சாங்க. பார்த்தா அவங்க முகமெல்லாம் அப்படி கேட்குறாங்க, அது அவ்வளவு ஆச்சரியமாக கேட்குறாங்க. நிஜமாகவே அப்படி தான் பேசணும். ஒரு தனுஷ் பேசுனது கூட நீங்கள் கொஞ்சம் கிண்டலாக சொன்னீங்க, போயஸ் கார்டனில் வீடு வாங்கினது அது ஸ்கிரிப்டாக இருக்கலாம் அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவர் பேசினது மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஒரு சாதாரணமாக ஒரு நிலையில் இருக்கிறவன் ஒரு விஷயத்தை விரும்பினால் அதற்காக நீ ஓடணுன்னா நிச்சயமாக அது உனக்கு கிடைக்குங்கிறது தான் தனுஷ் சொல்ல வந்தது. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு பிடித்தவர்கள், இளைஞர்களுக்கு பிடித்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கணும். படத்தில் வந்து தேவையில்லாத கருத்துக்கள் பல சொல்லும்போது நம்ம கோவப்படுறோம். இந்த படத்தில் சிகரெட்டு குடிக்கிற, தண்ணி அடிக்கிற, ஒரு 50 பேரை கொள்கிற, இது தப்பு, இது வந்து அவனை போய் பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு லைவாக சொல்லும்போது நம்ம பாராட்டி தானே ஆகும். சார் இப்போ விக்ரம் சாரோட இந்த ஆரம்ப காலகட்ட சினிமா எப்படி சார் இருந்தது? இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார். அவருடைய ஆரம்ப காலத்தில் எப்படி சார் இருந்தது சினிமா? ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஒரு டப்பிங் கலைஞராக தான் அவர் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ப்ரௌன் கலரில் ஒரு ஃபியட் கார் ஒன்று வச்சுருப்பார், ரொம்ப குட்டியோண்டா ஒரு கார். அந்த காரில் தான் வருவார் அவர். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், பிரசாந்த் ஆஃபீஸில் வருவார். அங்கே வந்து அங்கங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். அவருக்கு வந்து என்னென்னா அப்போல்லாம் வந்து பெருசாக படங்கள் இல்லை. அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. இங்கே வந்தோம்னா நமக்கு இங்கேருந்து நமக்கு ஏதாவது ஒரு லிஃப்ட் கிடைக்கும்லாம் வந்தார். நான் நல்லாவே ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் சர்வைவலுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நான் டப்பிங்லாம் பேசுகிறேன், அதுலேருந்துலாம் கொஞ்சம் பணம் வரும், அப்படியே லைஃப் ஓடுது சார் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சேது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிடிச்சது. அவரை பெரிய அளவுக்கு கொண்டு வந்த படங்கள் வந்து தில், தூள், அந்த மாதிரி கிங்கு, அந்த மாதிரி படங்கள் வரிசையாக அவரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே பெரிய டேரக்டர்ஸ் கூட தான் சார் படம் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ராசி இல்லாத நடிகர்னு சொல்லி முத்திரை கொடுத்துருக்காங்க. ஆமாம், உல்லாசம் படமெல்லாம் வந்தபோது அமிதாப் பச்சன் வந்து பெரிய கனவோட இங்கே
படம் எடுக்க வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தும் இவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். விக்ரம்லாம் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த படத்தில். ஆனால் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரை அவர் கொடுத்துட்டு அஜித்துக்கு வந்து ரொம்ப ரக்கடான ஒரு கேரக்டரை கொடுத்துருப்பாங்க. அப்போவே ரிவ்யூவில் எல்லாருமே சொல்லும்போது என்னென்னா, கேரக்டர் அப்படி மாற்றி கொடுத்துருந்தா அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்கும். அதான் அஜித் பண்ண வேண்டியது விக்ரமும், விக்ரம் பண்ண வேண்டியது அஜித்தும் பண்ணியிருந்தால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும்லாம் எழுதினாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட உண்மைதான். அது ஏதோ ஒரு பொருந்தாத படமாக அவருக்கு மாறிச்சு. அதற்கப்புறமும் தொடர்ந்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். சேது சமயத்துலலாம் அந்த சேதுக்காக அவர் பட்ட துன்பங்கள்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பாலா ஒரு முறை சொன்னார், பாலா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர், மனதளவில் ஒரு பெருசாக தளர்றவர் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ என்னடா இப்படி ஒரு லைஃப் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்னு நினச்சி அப்படி சோர்வாகி அப்படி நிற்கும் பொழுது இப்படி சைடில் பார்க்குறாராம், அந்த எச்சில் இலையெல்லாம் போட்டிருந்த ஒரு இடத்துல ஒரு உருவம் கிடக்கு. திரும்பி பார்த்தா விக்ரம். என்னென்னா அந்த கேரக்டருக்காக பட்டினி கிடந்து மொட்டை அடித்து ஒரு மாதிரி ஆகி அவர் நிஜமாகவே அந்த மாதிரி ஷூட்டிங் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே வந்து அப்படி படுத்துருக்காங்க. பார்த்தோன்னே நம்மளாம் படுறது ஒன்றுமே கிடையாது, பாருங்க வந்து ஒரு கேரக்டருக்காக எப்படி செத்து போய் கிடக்காங்க அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு பாலா சொன்னார். அதனால் அவர் அப்படி வந்து ஒரு கேரக்டருக்காக தன்னை டோட்டலாக அர்ப்பணிக்கிறது இருக்குல்ல. சினிமாவில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் மேஜிக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை வந்து நீங்கள் பெரிய வீரனெல்லாம் காமிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து விக்ரமை தவிர வேறு யார் இருக்கா? கமல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, பட்டு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க சார், அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து தமிழ் சினிமாவில் மாறுது. இது 2000 காலகட்டத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விக்ரம்னு சொல்லியிருப்பார் அந்த சாமி சக்ஸஸ் மீட்ல. எப்படி சார் அந்த காலகட்டத்தில் எல்லா படமும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருந்ததா சார்? அதுக்கான இயக்குனர்கள் அவரை தேடி வந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். அதாவது கதை தேர்வுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நல்ல இயக்குனர்கள் எல்லாம் அன்னைக்கு அவரோட இருந்தாங்க. தரணி எல்லாம் இருந்தார், ஹரி இருந்தார். ஹரியெல்லாம் அப்படி பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருந்த காலம் அது. சாமி படம்லாம் அப்படி தான். ரஜினியே வந்து பாபாவுடைய பெரும் தோல்விக்கு பிறகு நாம் வந்து படம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒதுங்கிட்டார். அவரை மீண்டும் உள்ளே கொண்டு வந்ததே இந்த சாமி படம் தான். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவரை கூப்பிடும்பொழுது ரஜினி அப்படியே பேசுனதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த 1 சாமி 2 சாமி 3 சாமின்ட்டு அப்படி இந்த கேரக்டரை அப்படி வந்து ஜீப்பில் அப்படி உட்காரோன்னு ரஜினி பேசும்போது அவ்வளோ கைத்தட்டல். அதை பார்த்தோன்னே தான் நான் இன்னொரு படம் பண்ணுங்கிற எண்ணமே வந்துச்சு எனக்கு அப்படின்னு ரஜினி பேசினார். அப்போ ரஜினியவே வந்து திசை மாதிரி போன ஒருத்தரை திருப்பி கூப்பிட்டு வந்த பெருமையெல்லாம் அந்த கேரக்டருக்கு உண்டு. அதனால் அவருக்கு இயற்கை அமைச்சு கொடுக்கறது ஒன்று, அதுக்காக தன்னை வருத்திக்கிறது இன்னொன்று. அந்த மாலை ஒன்று போட்டிருப்பாங்க சார் ரஜினி சாருக்கு, அந்த மாலை எடுத்து விக்ரம் சாருக்கு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ விக்ரம் சாரே சொல்லியிருப்பார், ஒரே சந்திரன் ஒரே நீல, அதே மாதிரி தான் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருப்பார். ரஜினி ரூட்டில் அந்த கமர்ஷியலாக போயிட்டு வந்தார். எப்படி சார் இந்த கமல் சாரோட ரூட்டை கையில் எடுத்தார்? இல்லை, கமல் சார் ரூட்டுங்கிறது கமர்ஷியல் படங்கள் நிறைய விக்ரம் பண்ணியிருக்காரு. ஆனால் 10ன்றதுக்குள்ளங்கிற மாதிரி படம்லாம் ரொம்ப அவர் லைஃப்லேயே ரொம்ப மோசமான படம். அப்புறம் சங்கர் வந்து அவருக்கு அந்நியன், ஐ, அது மாதிரி படங்களை தொடர்ந்தவரோட ஐயில் வந்து அவர் நிறையா இழந்தார். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ விக்ரம் மாதிரி மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படங்களை அட்வான்ஸை வாங்கி போட்டு கமர்ஷியல் படங்களாக பண்ணி சொத்துக்களை குவிச்சமான்னு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ சங்கர் படத்தில் கமிட் ஆகிறாருன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு படத்துக்கு, வேறு படத்துக்கும் போக முடியாது, ஒரு பெரிய சம்பளத்தையும் கொட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த படம் ஹிட் அடிக்கணும், அவ்வளோதான். அது ஒரே குறிக்கோளோட அதுக்காக பட்டினி கிடக்கிறது, அப்புறம் திரும்ப சாப்பிட்றது, உடம்பு ஏற்றுறது, பட்டினி கிடக்கிறது, இப்படி வந்து அவர் அவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரு. எனக்கு தெரிந்து அவர் இப்படி சங்கர் படங்களில் போய் மாட்டிக்காமல் தேக்கம் இல்லாமல் படம் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, இன்னும் கூட நிறைய படங்களை கொடுத்துருக்கலாம், நடுவில் பெரிய ஹிட்டுகளை கூட அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். நடுவில் இந்த கந்தசாமி படம் வேறு பண்ணார் சார், அதுக்கே டைம் டியூரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஆகிடுச்சு. ஆமாம், அது ஒன்று, அது பெரிய கமர்ஷியல் படம் தான். அதில் ஏதோ இந்த சேவல் மாதிரி இப்படி கொக்கரலாம் கத்திட்டுலாம் வருவார், அது கொஞ்சம் புதுமையாலாம் இருந்துச்சு. பட் அதுவும் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். அஜித் விஜய்லாம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறதுக்கு முன்னாடியே விக்ரம் சார் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார் சார். ஆனாலும் இன்னும் அஜித் விஜய் தாண்டி ஒரு மார்க்கெட் வந்து பிடிக்க முடியல சார். அதை தான் அந்த தொய்வுன்னு நான் சொல்கிறேனே. நடுவில் ஒரு கேப் விட்டார் பார்த்தீங்களா, இந்த ஐ படத்துக்கு அந்நியன் படத்துக்கெல்லாம் கேப் விட்டது தான் பெரிய காரணமாக போச்சு. தங்கலான் படம் வந்து வருது,
கம்பேக்காக இருக்குமா சார் விக்ரம் சாருக்கு? தெரியாதுங்க, இந்த படமும் வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாது. பார்க்கும்போது நல்லா இருக்கு, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படமாக எப்படி இருக்குங்கிறத வச்சு தானே அதோட வெற்றி. ஒருவேளை ட்ரையாக முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு படத்தில் வெவ்வேறு பிளாக் இருக்கணும், ஒரே கதைக்களம், ஒரே மாதிரி மனிதர்கள், ஒரே மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்போ அந்த கதை வந்து வேறொரு இடத்துக்கு போகணும், அப்புறம் திரும்பி இங்கே வரணும். அதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்கான்னு நமக்கு தெரில. அதெல்லாம் பொறுத்து தான் அது வெற்றி படமாக இருந்ததுன்னா கை கொடுக்கும், தோல்வி படமாக போச்சுன்னா அவ்வளவு முயற்சியும் வீண் தானே. இந்த ரசிகர்கள் மத்தியிலே ஒரு சின்ன ஒரு பேச்சு இருக்கும் சார், விக்ரம் சார் ரொம்பவே மெனக்கட்டு நடிப்பார், ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகாது, கமர்ஷியலாக வந்து நிற்பார், அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக நடக்கும். இல்லை, தங்கலான் பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இண்டஸ்ட்ரியில். பல பேர் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விக்ரமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம புது படம் ஒத்துக்கலான்லாம் இருந்தார். ஆனால் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வேறு வழி இல்லாமல் வீரதீர சூரன்னு ஒரு படத்துக்கு போயிட்டார். அந்த படமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சாமி படம் வந்தப்பெல்லாம், தூள் படம் வந்தப்பெல்லாம் அவருக்கு ஒரு வேல்யூ ஏறிச்சுல, அந்த மாதிரி இந்த படம் வந்து ஏற்றி கொடுக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த படம் வந்து என்னவா இருக்கும்னு நமக்கு தெரில. ஆனால் விக்ரம் இது மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்ததாக சொல்கிறாங்க.